Welcome to Mr. Robert Stevie and in the movie Watchmen Chapter 2 2024 ஆன ஒரு அடல்ட் அனிமேஷன் சூப்பர் ஹீரோ ஃபிலிம். அண்ட் இந்த படத்தை ரிவ்யூக்கு போகிறதுக்கு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தட் ஹெல்ப்ஸ் மீ லாட் கைஸ். உங்களுக்கு நிறைய மூவி ரிவ்யூஸோட அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை லேர்ன் நியூ ஸ்கில் டெக்னாலஜிஸ். இவங்க ஐடி ரிலேட்டட் ஸ்கில்ஸை கோர்ஸாக உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாமல் மெயினாக அட்வான்ஸ் ஆர்டர்களும் சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது இல்லாமல் உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்கான 100% அசிஸ்டன்ஸும் பண்ணுறாங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். படத்தோட கதை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஷாக்கை ஜெயிலில் போட்டாங்க. தென் அதுக்கப்புறம் வெளியே இருக்கிற நைட் அவுல் அண்ட் அதுக்கப்புறம் சில் ஸ்பெக்டர்னு சொல்லப்படுற டூ அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் டாக்டர் மேன்ஹாட்டன் உலகத்தை விட்டு மார்ஸில் போயிட்டு தனக்கான ஒரு ராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அமெரிக்கா மேலே வார் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய த்ரெட்னிங்கான விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஃபீச்சர் ஃபிலிம் எப்படி இருந்துச்சோ, அந்த ஃபிலிம் வந்துச்சுல 2009 நினைக்கிறேன், அந்த ஃபிலிமோட செகண்ட் ஹாஃபை இங்கே சாப்டர் 2 எடுத்திருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இந்த மாஸ்டர் கில்லர் யார், அதுக்கப்புறம் ரோஷாக்கு ப்ரிசன்லேருந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு வெளியே வருவான். அதுக்கு நைட் அவ்வளோ அந்த சில் ஸ்பெக்டரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இது மக்களுக்கு மத்தியில் ஒரு கோவத்தை உண்டாகும். நாங்களாம் தப்பு பண்ணால் உள்ள இருக்கும், ஹீரோஸ் மட்டும் எப்படி வெளியே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினலாக இருந்த அந்த நைட் அவுல்னு இருக்கார் பார்த்தீங்களா, அவரை இந்த மக்கள் அடித்து கொண்டுருவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற நைட் அவுலுக்கு செம்ம கோவம் வந்துடும். தென் அதுக்கப்புறம் இந்த கில்லர் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு அந்த வேலையில் இறங்கிடுவாங்க. இறங்கினதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த நியூக்ளியர் வார் வரப்போது. அதுக்கு டாக்டர் மேன்ஹாட்டன்லாம் எதுவுமே பண்ண முடியாது. அவர் தான் இருக்கிறதே பவர்ஃபுல்லான பீயிங். ஸோ அவரை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வரணும்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரை இங்கேருந்து மார்ஸுக்கு கொண்டு போகிறாங்க. நம்ம டாக்டர் மேன்ஹாட்டன் தான் கூப்பிட்டே போவார். கூப்பிட்டு போயிட்டு அங்கே போய் பேசுவாங்க. பேசினதுக்கப்புறம் தெரிய வரும் இந்த மாதிரி இன்ஸ்பெக்டரும் நம்ம நைட் அவ்வளோ ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் இது கொன்னதெல்லாம் யாரு, உண்மையாகவே மாஸ்டர் கில்லர் தானா, அப்படி இல்லைன்னா இவனுக்குள்ளே இருக்கிற ஒரு ஹீரோவா, அது என்ன, எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதான் இந்த படத்தோட கதையே. வாட்ச்மேன் அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு ஒரு வித்தியோ இதுவும் அதே மாதிரி தான் சிமிலராக முக்கால்வாசி சீன் அப்படியே தான் எடுத்து போயிருப்பாங்க. பட் என்ன அனிமேஷன் வேர்ஷன் இருக்கும். இதில் அந்த படத்தை காட்டாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விடக்குன்னு இருக்கார் பார்த்தீங்களா, இந்த ஹீரோஸ்குள்ளே ஒருத்தர் இருப்பார், அவர் தான் வில்லனே. ஸோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரீச்சரை க்ரியேட் பண்ணி அதை வச்சு உலகத்தை அட்டாக் பண்ணி தென் இவர் போய் காப்பாற்றி மக்களுக்கு நடுவில் நல்ல பேர் வாங்கணுன்றது தான் அவரோட பிளானு. தென் மற்ற ஹீரோஸோட சாவுக்குமே அவர் கொஞ்சம் அவர் கனெக்டடாக இருப்பார், ஓகேங்களா, அது எல்லாமே கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த க்ரீச்சரை இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க, அனிமேஷன்றதுனால காமிச்சிருப்பாங்க. ஸோ ரியல் லைஃப்பில் அதை அந்த அளவுக்கு சிஜிஐலாம் அந்த டைம் அதை பண்ணல, ஏன்னா தெரில. பட் இதில் அதை காமிச்சிருப்பாங்க. ஒரு ஆவரேஜான மூவி தான். ஒரு வேளை நீங்கள் வாட்ச்மேன் அந்த கேரக்டர்ஸோட ஃபேனாக இருக்கீங்க, ரோஷாக்கோட ஃபேனாக இருக்கீங்க, ஸோ அப்படி இருக்கிறவங்க இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம். இல்லை ஏற்கனவே பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த படத்தை பார்க்கணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு ஆவரேஜான மூவி தான். அதனால இந்த படத்துக்கு நான் ஒரு $3 தருவேன். இதே மாதிரி மூவி ரிவ்யூ பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நான் தான் மிஸ்டர் நோபடி ரிவ்யூ சந்திக்கிறேன். பை, ஹேவ் அ கிரேட் டேஸ்.